Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 7th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.2ல 5th சம் பார்க்கலாம். Find the sum of the following expressions சொல்லியிருக்காங்க. இங்கே 3 expressions கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 3 கொடுத்துருக்காங்க. இதை சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஒன்றா எழுதிடலாம். நம்ம சம் பண்ண தானே சொல்லியிருக்காங்க. ஸோ நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து எழுதிடலாம். 7p ப்ளஸ் 6q. ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். இது செகண்ட் 5p மைனஸ் q. இது ரெண்டு என்ன பண்ணணும்? சம் பண்ணுமா? ஸோ இதில் ப்ளஸ் சைன்ஸ் நான் போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். இப்போ அடுத்ததும் நான் ப்ளஸ் சைன் தான் போடணும் இல்லையா? ஏன்னா சம் பண்ண போகிறோம். p. ஓகே, q ப்ளஸ் 16p கொடுத்துருக்காங்க. தேர்டு இப்போ என்ன பண்ணணும்? லைக் டைம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். ஏன்னா லைக் டைம்ஸ் எல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அதனால் லைக் டைம்ஸ்லாம் இப்போ ஒன்றா எழுத போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள், 7p இருக்குது. அப்போ p வேரியபிள் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 7p ப்ளஸ், ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே p வேரியபிள் டேர்ம் வருது? 5p இருக்கா இங்கே, அது எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 16p ப்ளஸ் 16p. ஓகே, p வேரியபிள்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? q வேரியபிள்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் எழுத போகிறேன் நான். 6q ப்ளஸ் 6q. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் q இருக்குது. அடுத்தது இங்கே ப்ளஸ் q இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்து எழுதிடலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 7 + 5 என்ன வரும் நமக்கு? 7 + 5 12. 12 + 16 என்ன வரும்? 12 + 16 என்ன வரும்? 8 ப்ளஸ் இங்கே 2 28. இப்போ 28 p வேரியபிளையும் சேர்த்து எழுதிக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஸோ 28p. இந்த p டேர்ம்ஸை மட்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு 28p கிடைக்குதா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் 6q. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் q இருக்குது, இங்கே ப்ளஸ் q இருக்குது. அப்படின்னா க்யூவுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? நமக்கு எந்த நம்பருமே கொடுக்கல அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தமா? ஸோ இங்கே 1, இங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். -1லேருந்து +1 போயிடுச்சு, +1லேருந்து -1 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 0 தானே இல்லையா? 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அதனால் ரெண்டும் 0 ஆகிடும். அதனால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்க 6qவை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 28p ப்ளஸ் 6q. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதையும் அதே மாதிரி ஒன்றா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்து 2 எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஒன்றா. a + 5b + 7c + 2a + 10b + 9c. ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன இருக்குது? ஏ டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கலாமா? ஒன்றா எழுதிக்கலாம். ஏங்கிற டேர்ம்ஸ்லாம் நான் ஒன்றா எழுதிக்கிறேன். a + 2a. நெக்ஸ்ட்டு b அப்படிங்கிற டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கிறேன். ஏன்னா தனித்தனியாக நீங்கள் டிக் போட்டுக்கோங்க, இன்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எழுதுனது எது, எழுதாத டேர்ம்ஸ் எது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ 5b + 10b. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 7 இருக்கா? இங்கேயும் c டேர்ம் இருக்குது, எழுத போகிறோம். 7c + 9c. ஓகே, இப்போது a + 2a 3a. இங்கே ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 + 2 3 3a. இப்போ a டேர்ம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் b. இங்கே 5b இருக்குது, இங்கே 10b இருக்குது. ஸோ 5 + 10 15. ஸோ 15b. நெக்ஸ்ட்டு c டேர்ம் 9. இங்கே 7c இருக்குது, இங்கே 9c இருக்குது. ஸோ 7 + 9 16c. ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. mn + t. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிக்கணும்? நம்ம ப்ளஸ் போடணுமா? 2mn - 2t ப்ளஸ், இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்கனால நம்ம அந்த ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு மைனஸே போட்டுக்கிறோம். -3t + 3mn. ஓகேவா? இப்போது mn இருக்கிற இந்த டேர்ம்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். mn இது எழுதியாச்சு, இது எழுதணும். ப்ளஸ் 2mn. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் 3mn. ஓகே, நெக்ஸ்ட்டு t இருக்கிற டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ப்ளஸ் இங்கே t இருக்குது, இங்கே என்ன இருக்குது? -2t. நெக்ஸ்ட்டு -3t. ஓகே, இப்போது இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தமா? கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 + 2 3. 3 + 3 6 வந்துடும். இப்போ ஓகேவா? 1 + 2 + 3 நமக்கு 6mn. ஓகே,
நெக்ஸ்ட் என்ன இங்கே இருக்குது டி ப்ளஸ் ஓகே இங்கே வந்து ப்ளஸ் டி இருக்குது. அதை நான் அப்படியே எழுதிக்கிட்டு இங்கே இருக்க மைனஸில் இருக்கிற அந்த டேர்ம்ஸை மட்டும் ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ரெண்டுமே மைனஸ் இன்டிஜராக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ஓகேவா? இப்போது 2 + 3 என்ன வரும் 5 5 அப்போனா -5t. சரிங்களாம்மா? -5tன்னு போடணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும். சேம் சைனாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே தான் நம்ம அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போது ரெண்டு இடத்துலையுமே நமக்கு மைனஸ் இன்டிஜர் வந்திருந்தது அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ஓகே, அதனால தான் நான் ப்ளஸ் டீயை தனியாக வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கிட்டேன். இப்போது 6mn இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சைன் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்படி வேறு வேறு சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடுவோம் இல்லையா? ஸோ இதில் சப்ராக்ட் பண்ணிட்டா என்ன வரும், 4t வரும். அதாவது 5tயில் 1t போயிடுச்சுன்னா 4t. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் எது, மைனஸ். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, 6mn - 4t. ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். இதையும் நம்ம ஒன்றா எழுதிக்கலாம். 4 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ u + v ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன், நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ப்ளஸ் போட்டு u - v ப்ளஸ் போட்டு 2u + 5v + 2u - 5v எழுதிட்டேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா எழுதிட்டேன். இப்போது u இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே, u வேரியபிள் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். u + u நெக்ஸ்ட் இங்கே இருக்குது ப்ளஸ் 2u + 2u. அடுத்தது v இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கலாம். ப்ளஸ் v, இங்கே -v, இங்கே +5v, இங்கே -5v. ஓகேவாம்மா? இப்போ இது எல்லாத்தையும் u டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 1 2, 2 + 2 4, 4 + 2 6, 6u. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ஸோ -v + v கேன்சல் ஆகிடுமா, 0 ஆகிடும் இல்லையா? 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. அதே மாதிரி இங்கே 5vயில் -5vயில் +5v போயிடுச்சுன்னா இதுவும் 0 ஆகிடும். 5ல் 5 போச்சுன்னா 0. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ vன்ற டேர்மே நமக்கு வராது இல்லையா, அது எழுத தேவையில்லை. ஸோ ஆன்சர் 6u மட்டும் எழுதுனா போதும். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். இதையும் நம்ம ஒன்றா எழுதிக்கலாம். ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுலேயும் 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5xyz - 3xy. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ப்ளஸ் சைன் போடணுமா? இங்கே பாருங்கள் 3zxy இருக்குது, இங்கே xyz இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. டேர்ம்ஸில் இங்கே வேரியபிள் என்னென்ன இருக்கோ அது சேஞ்ச் ஆகியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த வேரியபிள்ஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. x இருக்குது, y இருக்குது, z இருக்குது. ஸோ இது லைக் டேர்ம்ஸ் தான், இதுவும் லைக் டேர்ம்ஸ் தான். ஸோ இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்கிற வேரியபிள் அங்கே கண்டிப்பாக இருக்கணும். 3zxy இருந்தால் பரவாயில்ல, நம்ம xyzனே எழுதிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற வேரியபிள் இங்கே இருக்கணும். ஸோ இப்போ இது லைக் டேர்ம்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -5yx. இதே தான், இங்கே xy இருக்குது, இங்கே yx இருக்குது. நமக்கு வேரியபிள்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும், அது சேஞ்ச் ஆகிருந்தால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? xy இருக்குது, இங்கே yx இருக்குது, x இருக்குது, y இருக்குது, அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எப்பயும் போல் சமக்க போயிடலாம். 5xyz, இங்கே 3 இருக்கா, ஸோ 3xyzனே எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, நெக்ஸ்ட் டேர்ம் -3xy, இங்கே -5xyனே மாற்றி எழுதிக்கலாம். yxை xyன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். xyz டேர்மை ஆட் பண்ணிக்கிறோம். 5 + 3 8, 8xyz. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே மைனஸ் இன்டிஜராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி மைனஸ் சைன், ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 5 + 3 8, மைனஸ் சைன், -8xy. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன, ஆன்சர் இஸ் 8xyz -8xy. இப்போ 6th சம் பார்க்கலாம். இல்லை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 13x + 12y - 5 ஃப்ரம் 27x + 5y - 43ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃப்ரம் அப்படின்றதுனால இதிலருந்து தான் இதை சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதிலருந்து தான் இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்மை தான் எழுதணும். இதை மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா, ஸோ மைனஸ் ப்ளஸில் நமக்கு தப்பு வந்துடும். ஓகேங்களா? இதை கவனமாக எழுதணும். ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது செகண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்க போகிறோம். 27x + 5y - 43. இதிலிருந்து நம்ம எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம்? 13x + 12y - 5. சரிங்களா? இப்போது நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அப்படி தானே? ஓகேவா? இதில் இருக்கிற சைன் எல்லாத்தையும் செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற சைன் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். அதுதான் அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். அடிஷனில் சைனை சேஞ்ச் பண்ணாமல் எழுதுவோம். இதில் சைனை சேஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிக்கணும். 5y - 43. இப்போது செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஸோ இங்கே ப்ளஸ் 13x இருக்குது, நம்ம -13x எழுதுகிறோம். இங்கே ப்ளஸ் 12y இருக்குது, -12y எழுத போகிறோம். -5 இருக்குது, நம்ம +5ன்னு எழுதுகிறோம். அவ்வளோதான். இப்போது லைக் டேர்ம்ஸாக எழுதிக்கலாம். எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தனியாக எழுதிக்கோங்க. 27x, நெக்ஸ்ட் இங்கே இருக்குது -13x இருக்குது. அடுத்தது ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே இருக்குது +5y -12y. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதிக்கலாம். சரிங்களா? வேரியபிள் இல்லை அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லியிருக்கோமா? ஸோ -43 + 5. இப்போது சப்ராக்ட் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் சைன் இருக்குது. அப்போது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்த்தோம் இல்லையா? சைன் சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா என்ன நம்ம பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் பண்ண போகிறோம். இப்போ 27ல் 13 போயிடுச்சு அப்படின்னா, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ 14x பிக்கஸ்ட் நம்பரோட சைன் எது? இது 2ல் எக்ஸ் டேர்மில் பிக்கஸ்ட் நம்பர் எது? 27. 27க்கு நம்ம ப்ளஸ் சைன் தான் இருக்குது. ஸோ +14x. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்முக்கு போயிடலாம். இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ். ஸோ இதையும் சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போட வேண்டியதான். இங்கே 12ல் 5 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 7. ஸோ 7y பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ அதையும் மறந்துடாமல் போட்டுருணும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் போயிடலாம். இங்கே 43 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதையும் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்கனால சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன். ஸோ அதை 43ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 38. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ நமக்கு இப்போ இதுதான் ஆன்சர். 14x - 7y - 38. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுலேயும் நான் சொல்லியிருக்கேன், ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் டேர்மில் இருந்து தான் ஃபஸ்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே செகண்ட் டேர்மை தான் எழுதணும். ஸோ -3p + 5. ஓகேவாம்மா? இப்போது இதை ஃபஸ்ட் டேர்மை அப்படியே எழுதிடலாம். +7. செகண்ட் டேர்ம் என்ன பண்ணணும்? நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, +3p இருக்குது. நம்ம இங்கே எழுதும்போது -3p எழுதுவோம். இங்கே +5 இருக்குது, நான் இங்கே எழுதும்போது -5 போட்டு எழுதணும். இப்போது லைக் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிடலாம். இங்கேயும் p டேர்ம் இருக்குது. ஸோ p - 3p எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு q டேர்ம் எழுதலாம். q டேர்ம் இங்கே ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் எக்ஸ்பிரஷனில் அது கொடுக்கல. அதனால் -2q மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். இன்னொரு டேர்ம் இங்கே இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே -2q மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. +7 -5. +7 -5. ஸோ அதை எழுதியாச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா +p, இங்கே -3p இருக்குது. ஸோ சைன் சேஞ்சாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன். அப்போ 3ல் 1 போச்சு அப்படின்னா 2p. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ -2p. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்யூக்கு -2q மட்டும்தான் இருக்குது, வேறு இல்லை டேர்ம்ஸு. ஸோ -2q அப்படி எழுதிக்கலாம். தேர்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுவும் சைன் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணி நம்ம பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். ஸோ 7ல் 5 போச்சு அப்படின்னா 2, பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ். ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் -2p - 2q + 2.
தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். m + n ஃப்ரம் 3m - n. செகண்ட் எக்ஸ்பிரஷனை தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். எழுதிட்டேன். சப்ட்ராக்ஷன் m + n. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் 3m 3m - 7n. செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்க சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இங்கே ப்ளஸ் m இருக்கனால -m, இங்கே +n -n போடுவோம் இல்லையா? ஸோ m டேர்ம்ஸ்லாம் எழுதிடலாம். 3m - m மைனஸ் இங்கே இருக்குது -7n -n. ஓகே, இப்போது லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாமா? இங்கே +3 இருக்குது, இங்கே -1 இருக்குது. எம்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னா 1 இருக்குது இல்லையா? அப்போ 3ல் 1 போச்சு அப்படின்னா 2m. பிகஸ்ட் நம்பரோட சைன் 3 தான். ஸோ +2m தான் வரும். இங்கே ரெண்டுலேயுமே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே மைனஸ் சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போடணும் இல்லையா? அப்போது இங்கே என்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 7 + 1 8 ஆட் பண்ணிட்டோமா? 8n இல்லையா? இங்கே மைனஸ் சைன் தான் வரும். ஓகேவா? ஆட் பண்ணி மைனஸ் சைன். அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 2m - 8n. ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். 2y + z ஃப்ரம் 6z - 5. ஓகேவா? செகண்ட் தானே ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ எழுதியாச்சு. சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 2y + z. ஸோ 6z - 5y. செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்க சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிடணும். ஸோ +2 இருக்கனால -2y + z -z போட்டாச்சு. இப்போது z டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு z இருக்கனால z டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். 6z - z. அடுத்தது y டேர்ம்ஸ் -5y -2y. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன? சைன் சேஞ்சாக இருக்கிறதுனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பிகஸ்ட் நம்பரோட சைன். ஸோ இங்கே இசட்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். 6ல் 1 போயிடுச்சுன்னா 5z. இதோட சைன் வரும்? 6ஓட சைன் ப்ளஸ் தான். ஸோ +5z. இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போடணும் இல்லையா? அப்போ 5ம் 2ம் 5 + 2 7y மைனஸ் சைன். ஸோ ஆன்சர் இஸ் 5z - 7y. புக்கில் நமக்கு ஆன்சர் -7y + 5zன்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்படி எழுதிருக்கிறதுனாலையும் தப்பு இல்லை. ஸோ -7y இருக்கா? நமக்கு இருக்குது. -7y இருக்குது. +5z இருக்கா? +5z இருக்குது. நம்ம டேர்ம்ஸ் அப்படி மாற்றி எழுதிக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் மைனஸ் ப்ளஸ்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதிடக்கூடாது. ஸோ -7yனா -7y தான் இருக்கணும். +5zனா +5z தான் இருக்கணும். ஓகேவா? சைனை சேஞ்ச் பண்ணி மட்டும் எழுதிடக்கூடாது. இப்படியும் எழுதிக்கலாம். Thank you.